நாகும் 1:2. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதி சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதி சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். என்ன எழுதியிருக்கு? கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அந்த சத்ரு கர்த்தருடைய சத்ரு. நம்ம நிறைய சத்ரு, பகமை இதெல்லாம் பார்த்தோம். இதுல ஆண்டவருடைய சத்ருக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம்? பிரதிபலன் அளிப்பாராம். ஆண்டவருடைய சத்ரு யாரு? நீ தேவனுடைய சத்ரு யார் அப்படின்னு உள்ள அறிவு அநேகருக்கு குறவு. எல்லாம் நினைக்கிறாங்க சத்ரு ஆண்டவருக்கு யார் சத்ரு அப்படின்னு நினைக்கிறோம். யார் சத்ருன்னா லேவிய புஸ்தகத்துல 26-28 என்ன சொல்லியிருக்கு? நானும் உக்கிரகத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏலத்தனையா தண்டிப்பேன். அப்ப யாரு தேவனுடைய சத்ரு? பாவிகள். பாவத்தின் நிமித்தம். பாவம் நிறைய பேதத்துல இருக்கு. இதுல பாவிகள் அப்படின்னாலே, பாவம் அப்படின்னு சொன்னா என்னது? அதாவது வழி தப்பி நடக்கிற எல்லா காரியங்களும் பாவம் தான். அந்த கோட்டை தாண்டினாலே பாவம் தான். ஒழுக்கம் இல்லாம போனாலே அது பாவம் தான். உதாசீனம் பண்ணினாலே அது பாவம் தான். இப்போ பாவம் தெரியும், பெருமை அது இது எல்லாமே பாவம் தான். அதங்க என்ன? பாவங்களின் நிமித்தம் உங்களை உக்கிரமாய் தண்டிப்பேன். ஆண்டவருடைய சத்ரு யாரு? அப்ப அதாவது பாவம். ஓகே, இனி அடுத்தது யார் ஆண்டவருடைய சத்ரு? எரேமியா 3:5 என்ன சொல்லுது? அடுத்தது பொல்லாப்பு. பாவம் இது பொல்லாப்பு. பொல்லாப்பு அப்படிங்கிறது சும்மா போறவங்கள்ட்ட சண்டை பிறகு பேர் தான் பொல்லாப்பு. ஒதுங்கி இருக்கிறவங்கள வம்புழுக்கிறது பேர் தான் பொல்லாப்பு. தான் தனக்கு வேலை ஒன்று 2 இருக்கு ஒண்ணுகிட்ட போய் சொரிகிறதுக்கு பேர் தான் பொல்லாப்பு. அப்போ பொல்லாப்பு செய்கிறவன் தேவனுடைய சத்துரு. என்னை நோக்கி நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கட்டு போகும்படிக்கு. அப்ப யார் அவருடைய குடிச்சு புத்தி கட்டவன் என்றான் தேவனுடைய சத்துரு. புத்தியின்மை. குடிகாரனுக்கு புத்தி இருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை குடிச்சு புத்தி கட்டாலும் தேவன் அவனை சத்ருவாய் பார்க்கிறார். இனி இன்னும் சகரியா 1:14 போனோம் அப்படின்னா, அங்கே தேவனுடைய சத்ரு யாருன்னு கேட்டா, இந்த ஆராதனையை செய்கிறவர்கள், உதாசீனம் பண்ணுகிறவர்கள். எஸ்லேமுக்கும் சிவனுக்கும் ஆலயத்துக்கும் ஆலய ஆராதனையும் ஒரு மாதிரி புறக்கணிக்கிற ஒரு ஆவி கொண்டவனை தேவன் சத்ருவாகவே பார்க்கிறார். இன்னைக்கு ரோமர் 3:13 14 சொல்லுது, ஊழியர்களுக்கு விரோதமான ஊழியக்காரனுக்கு விரோதமாய் தீமை செய்கிறது, ஊழியக்காரனுடைய கோபத்தை உருவாக்குகிறது. இப்படிப்பட்ட குணநலம் இருக்கவங்க, அதாவது ஊழியக்காரனை மதிக்காதவர்கள், அவரும் தேவனுக்கு சத்ரு தான். கடைசியா தேவனுடைய சத்ரு யாருன்னு பார்த்தா, தெய்வ பக்திக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்கிறவர். 2 பேதுரு 2:9 தெய்வ பக்திக்கு அங்க நினைச்ச கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை
சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக்குறவர்களாக நியாயம் தீர்ப்பு நாளுக்கு அவைகளை வைக்கமா இருந்திருக்கிறார். ஓகே, இப்போ இந்த தெய்வ பக்திக்கு விரோதமான அக்கிரமம், தெய்வ பக்தி விரோதமான அக்கிரமம் இது. அதாவது தெய்வ பக்திக்கு விரோதமான அக்கிரமம் செய்யறவங்க இவ்வளவு பேரும் இப்ப என்னெல்லாம் பார்த்தோம்? பாவம் இருக்கு, பொல்லாப்பு இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? குடிச்சு புத்தி கெட்ட நிலை இருக்கு, அடுத்த ஆராதனையுடைய உதாசீனம் இருக்கு, ஊழியக்காரனை மதிக்காம இருக்கு. கடைசியா 5வது காரியம் தெய்வ பக்தி விரோதமான அக்கிரமங்கள். தெய்வ பக்தி விரோதமான அக்கிரமம் சொல்றது பக்திக்கு விரோதமான இப்ப நான் ஜெபம் பண்ணது இப்ப இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பக்திக்கு விரோதமான கிரியைகள். ஓகே, அப்போ தெய்வ பக்தி விரோதமான இந்த கிரியைகள் எல்லாம் இருக்குன்னாலும் தேவன் இவர்களை எல்லாம் தன் சத்ருவாதான் இவர்களுக்கு தான் பிரதிபலன் கொடுக்கிறவர். பாவம், பொல்லாப்பு, குடிச்சு புத்தி கட்டது, அடுத்த ஆராதனையுடைய உதாசீனம், கடைசியை பார்க்கும்போது என்னது? ஊழியக்காரனை மதிக்காம, அடுத்தது தெய்வ பக்திக்கு விரோதமான அக்கிரமங்கள். சரி, இது அப்படியே விட்டுருவார் ஆண்டவர் அப்படின்னா அங்க இல்லை. இன்னொரு சின்ன காரியம், எரேமியால 36:7 நாங்க என்ன, ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து, ஒன்னு ஆண்டவர் எல்லாரையும் எப்ப பார்த்தாலும் சத்ருவா பாருங்க இல்லதான். அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னார். அப்ப இங்க என்ன சொல்லி இருக்கு? முதலாவது இதனால தேவன் நிச்சயமா பிரதிபலன் கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு நீ என்ன அடிக்கதானே போற அப்படி இல்லை. எதையுமே சொல்றாரு இல்ல, அவர் என்ன செய்கிற தேவன், அதாவது அவருக்கு முகத்து முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணா போதும். பணிவும் விண்ணப்பமும் ஒரு மனுஷன் இருந்து பொருளாதார வழிகளை விட்டு திரும்பும் போதே கர்த்தர் அவனுக்கு துணை நிற்கிறவராய் மாறுவார். அவருடைய கோபத்தை மாற்றுவார். அவர்கள் மேல இரக்கமாயிருப்பார். அதனால நாம் பாவியாக்கும், நாம் பொல்லாபதியவனாகும், நம் குடிகாரன் புத்தி இல்லாத குடிகாரனாகும், இல்லை நான் ஆராதனை உதாசனம் செய்தவனாகும். நம்ம என்னது குற்றப்படுத்தி ஓடுகிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. இன்னும் அநேகர் அப்படிதான் அவர்களுடைய கிரியைகளை சொல்லி தங்களை நீதிமானா காட்ட முயற்சித்து ஆண்டவரை விட்டு ஓடி போடுறதுதான் அநேகருடைய வாழ்க்கை. அதுக்குதான் இங்க சொல்லியிருக்கு, அவருக்கு முகத்து முன்பாக என்ன செய்யணும்? பணிந்து விண்ணப்பிக்கணும். இல்லாம பணிவும் விண்ணப்பமும் இல்லாத இடத்துல நிச்சயமா மன்னிப்பு கிடைக்காது. அந்த மன்னிப்பு கிடைக்கும் போது தேவன் அவருடைய பகமையும் கோபத்தையும் மாற்றிக்கொண்டு அவர் அன்பாக தான் இருப்பார். தெய்வீக அன்புக்கு நம்ம பங்குள்ளவர்களால் மாற கர்த்தர் கிருபை செய்யட்டும். தேவன் யாரை பகைவர்களாய் இல்லை யாரை சத்ருவாய் பார்க்கிறார் அப்படின்ற லிஸ்ட், பாவம், பொல்லாப்பு, குடிச்சு புத்திகேடு, ஆராதனை நிஷம், ஊழியக்காரனுடைய மதியாமை, தெய்வ பக்தி விரோதமான அக்கிரமங்கள், இவ்வளவு காரியங்களையும் நம்ம நினைத்து இதுக்குள்ள இருக்கிற நடைபெற கர்த்தர்கிட்ட கொண்டு வர ஒரே வழி அவருடைய சமூகத்தின் செய்கிற விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நமக்கு தந்து அநேகரை பாவத்தின் பிடியில இருந்து விடுவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, இந்த காலை வேளையிலையும் உம்முடைய சத்ருவாய் நீ பார்க்கிறது யாரு என்பதை நாவும் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் படிப்பதற்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம்.
நீர் சத்துருவாய் பார்க்கிறவர்கள் ஆண்டவரே ஆராதனையுடைய உதாசீனம் ஒன்றோடு இருக்கிறது. ஆண்டவரை ஆராதனையை உதாசீனம் பண்ணுகிறதுனால யார் இதை குறித்து ஆண்டவரை கவலைப்பட போகிறான்னு நினைக்கிற ஆண்டவரை அநேக மனுஷர்கள் உண்டு. அவர்களுக்கு இந்த காரியத்தினை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆண்டவரை எருசலேமையும் ஆண்டவரை சீயோனையும் ஆண்டவரை யார் இருக்கிறார்களோ அது அவர்களுக்கு ஆண்டவரை பாவத்தின் இடமாய் இருக்கும் என்பது வேதம் எங்களை போதிக்கிற காரியம். ஆலயமும் ஆலய ஆராதனையும் ஆண்டவரை அசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் அல்ல என்பதை கர்த்தரங்களை உணர்த்தி இருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரை அவர்களுக்கு தாவே எல்லா விதமான ஆண்டவரை ஜீவித பாதையில் இருக்கிற பாவ லிஸ்டுகளை குறித்து கர்த்தர் விரோதமாய் கர்த்தருடைய சத்துருவின் குணநலங்களை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அநேகர் எங்கள் வீடுகளில் இருக்கிற அறிவீர். ஆண்டவரை அவர்கள் நிமித்தமாய் எனக்கு ஆண்டவரை தரிசனம் தடை பண்ணாதிருக்க ஆண்டவரை அவர்கள் நிமித்தமாய் உம்மோடு உறவாட முடியாத ஒரு நிலைமை வராதிருக்க நாங்கள் ஜெபித்து எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா இந்த ஜெபக்குழுவின் பிள்ளைகள் எல்லாரும் பலப்படுத்தும். ஆண்டவரை அதுபோல கர்த்தாக அப்பா இன்னும் விசேஷித்த உங்களுடைய கிருபை இந்த பகல் காலம் எங்களுக்குள்ளே வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் எந்த விதத்திலும் உடைய சத்ருவின் குணநலன்களை தரித்து கொள்ளாதிருக்க கிருபை தாரும். அப்படிப்பட்ட உங்களுடைய சத்துருக்களோடு நாங்கள் நின்றாலும் அது ஆண்டவரை உங்களுடைய பகைமைகள் எங்களுடைய விரோதத்துக்கு நாங்கள் ஆளாவோம் என்பதை அறிந்து ஆண்டவரை மனுஷனுடைய இயல்பான பாவ நிலைமைகளை புரிந்து அதில் வேறுபட்டு தெய்வ சமூகத்தில் அவருடைய முகத்தை தேடும் ஆண்டவரை ஒரு வாஞ்சியை கட்டளையிடும். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும் கிருபையான காரியங்களால் எங்களை மூடி மறைத்து கொள்ளும். விசேஷமா இந்த நேரத்தில் கர்த்தாவே சபையினுடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவரை பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் உண்டு, வியாதியா இருக்கிறவர்கள் உண்டு, ஆண்டவரை வறுமையில் இருக்கிறவர்கள் உண்டு, விதவைகளாக இருக்கிறவர்கள் உண்டு, ஆண்டவரை சின்ன பிள்ளைகள் உண்டு, ஆண்டவரை முதியவர்கள் உண்டு, ஆண்டவரை வாலிபங்கள் உண்டு. ஆண்டவரை எல்லாருடைய வாழ்க்கையில் உங்களுடைய கிருபையினை வெளிப்படுத்தணும். ஆண்டவரை எவ்வளவுதான் போதித்தாலும் அவைகளை இன்னும் ஆண்டவரை ஒரு தெய்வீக வார்த்தையாகவோ தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரை நிற்கிறவர்கள் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் இன்னும் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகளை எடுத்து போடு. உங்களுடைய கிருபை நாளங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய வேதத்தின் மறைவுள்ள எங்களை தாரும். இந்த நாளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இன்னும் விசேஷமாய் கர்த்தாவே மிஷனரியா இருக்கிற ஜனங்கள் இந்த பாரத தேசத்தின் விக்கிரகத்தின் அதிகாரங்களுடைய முடிவு கட்டுதல் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பரிகாரங்களை செய்யும். ஆண்டவரை இன்னும் வேலை செய்கிற இடங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற எதிர்ப்புகள் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எதுவோ அந்த காரியங்களை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் வெளிப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிற நல்ல பிதாவே.